சொல்லுமா. நானா நாய்க்கு தோசை தின்னுருக்கேம்மா. ஏய் ஒரு நிமிஷம் இருமா. இப்போ என்ன சொன்ன? புரியல. இப்போ ஃபோன்ல என்ன சொன்ன? நான் இங்கு தோசை சுட்டுன்னு இருக்கேன்னு சொன்னேன். நாய்க்கு தோசை நாய். ஏய் மறுபடியும் சொல்லு. நான் இங்கு தோசை சுட்டுட்டு இருக்கேன். நாய்க்கு தோசை சுடுறேன், நாய்க்கு தோசை போடுறேன். தோசை எத்தனை வேணும்? போதும். சரண்யா, ஏன்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எமோஜி அழுவுற மாதிரி வச்சிருக்க? நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படிங்க? மற்றவங்களும் நம்ம சொந்தக்காரங்க சந்தோஷமா தான் போட்டேன். எப்படி? ஆமால, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடும்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நைட்டுக்கு என்ன பண்ணுவ? நைட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கால் மட்டும் பண்ணாத. சனியா தேல் கடிச்சு சனியா. இதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? இது என்ன இது? பயமா இருக்கு. நீ வாடி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போலாம். விஷம் ஏறிட்டு போகுது. அல்ல எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இரு. இந்த வயிற்றுல உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல நான் எவ்வளவு டாக்டர் லெட்டர் அடிப்பேன். அதுல நான் தான் டாக்டரே. என்னடா இது? கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுக்கிற மாதிரி தலையில. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டைய நான் பார்த்தது இல்லையே. பாரு நல்லா பாரு. என்னங்க, நேத்து நைட்டு கனவுல நீங்க எனக்கு தங்க நெக்லஸ் வாங்கிட்டீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. அப்பனா ஒண்ணு பண்ணு, நீ நைட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கு. அதே கனவுல நீ வந்து பில்லு கட்டிடுறேன். நான் ஆஸ்பத்திரி போனேன். இடுப்பு தடவாம கண்ணை தடவின்னு வர. அரசு ஊசி போடவானு இடுப்பு தேய்க்க சொன்னாங்க. தடவனியா? தேய்ச்சேன். அதுக்கு தான் அடிச்சுட்டாங்க. இது என்ன இது? அதுக்கு எதுக்கு அடிச்சாங்க? நான் தேய்ச்சது அவங்க இடுப்பு. என்னங்க என்னங்க இங்க வாங்கல. என்னாச்சு? கை நடக்குதுங்க. பிடிக்குது. என்னங்க பண்றது? ஹாஸ்பிடல் போமா? வா வா. இருங்க. ஹாஸ்பிடல் போனா ஃபீஸ் கொடுப்பீங்களா? ஆமா. கொடுங்களா. அது கொடுங்க. ஹாஸ்பிடல்ல போய் கொடுத்துறேன். ஐயோ என்கிட்ட கொடுங்களா. என்ன சொல்றா? சீக்கிரம். பாத்தீங்களா எப்படி நின்னுச்சு பாத்தீங்களா? இது என்ன இது? காசு போடுறாங்க. எவ்வளவு நேக்காட்டே போடுறா. காலையில ஏமாத்திட்டாளா? இன்னைக்கு நான் தான் அவுட்டா? ஹலோ சார், ஒய்ஃப் ஐசியூவில் சேர்த்துருக்காங்க சார். ஆமாம் சார், ஒரு 2 நாள் மட்டும் லீவ் கொடுங்க சார். கண்டிப்பாக வந்துடுறேன் சார். எந்த ஹாஸ்பிட்டலா சார்? எமர்ஜென்சி சார். ஹலோ டாக்டர் 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 டாக்டர். ஒரு 2 நாள் கழிச்சு ஐசியூல காப்பாற்ற முடியலன்ட்டு லீவ் 16 லீவ் போட்டு வேண்டியதான். பிரியாணி நல்லா இருக்கா? நான் செஞ்சதுல நல்லதா இருக்கும். ரைத்தா கொஞ்சம் வச்சு சாப்பிடுறது. தோர்க்கே. சரி சாப்பிடு. சிக்கன் பீஸ் கடிச்சு சாப்பிடுவா. இப்போ என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசிக்குதும் பிரியாணி நான் கேட்டேன். இது என்ன இது? ஐயோ சாரி மாமா. டிப்ரெஷன்
இப்பதான் சாப்பிட்டேன், அதுங்காட்டியும் மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்பா. இருங்க இருங்க, டயர்டா இருக்கு சொன்னீங்களா காலைல இருந்து, இந்த விட்டமின் மாத்திரை போட்டு போங்க, டயர்டாவே இருக்காது. மாத்திரையா? போயிட்டு வரா. இதே மாதிரியே ஊர் சுத்தி இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் கொடுத்தது மயக்க மருந்து. இது என்ன இது? நீ இனிமே சொல்லுவது தெரிஞ்சுதான் நான் மாத்திரை போடவே இல்லை. நீ இந்த மாதிரி சொல்லுவது தெரிஞ்சுதான் நான் தண்ணியில கலந்தேன். அந்த வண்டிக்கார ஆப்போசிட்ல வரும்போதே சொல்லிட்டு இருக்க, பிரேக்க புடி, பிரேக்க பிடிச்சிருந்தா அந்த மாதிரி அடிபட்டு இருக்குமா? ஏடி வண்டி நீ ஓட்டினா நான் எப்படி பிரேக் பிடிக்க முடியும்? இப்போ நானே வண்டி ஓட்டணும், நானே பிரேக் பிடிக்கணுமா? எல்லா வேலையும் நானே செய்யணும். வீட்டு வேலையை நானே செய்யணும், எல்லா வேலையும் நானே செய்யணும். புடி. இருங்க, இந்த சாரி எப்படி இருக்கு எனக்கு? டெய்லியும் கேப்பியா? டெய்லியும் சொல்லணுமா? நீ எப்படி சொல்றியா? உனக்கு சொல்ற விதத்துக்கு சொல்றேன் இரு. A few moments later. அங்க நைட் என்ன டின்னரு? டெய்லி சாப்பிடுவியா? டெய்லி சமைக்கணுமா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை. என்னங்க ஒரு நிமிஷம். ஏய் என்ன என்னப்பா? அப்படியே உள்ள வாங்க. என்னாச்சு? சர்ப்ரைஸ், அங்க பாரு. ஏய் புது ஏசியா இருக்கு? ஆமா, நான் தான் வாங்கினேன். வாங்க காசு எதுக்கு? ஜீரோ இஎம்ஐல வாங்கினேன். மாசம் டிவி உங்க அப்பா கட்டலாம். எங்க அப்பா ஏன் கட்டணும்? அப்புறம் மாசம் டிவி கட்டல 3 மாசத்துல ஒரு தூக்கி போட மாட்டானா? தூக்கின்னு போட்டுமே. ஏன் தூக்கின்னு போயிட்டோம்? 3 மாசத்துக்கு அப்புறம் மழை காலம் நம்மளுக்கு எதுக்கு ஏசி யூஸ் ஆக போகுது? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சர்ப்ரைஸ்.